மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்களது தில்லி இல்லத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். மேளதாளங்களுடன் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் புது பானையில் புத்தரிசியிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அங்கு கோமாதாவிற்கு மரியாதை செலுத்தினார். உழைப்பின் மேன்மை, இயற்கையின் பெருமை, நன்றியின் அளவு, உறவின் அழகு, மண்ணின் மனம், பண்பாட்டின் வண்ணம். பொங்கல் பண்டிகையை நம்மோடு இணைந்து கொண்டாடுவதற்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இவ்விழாவில் உரையாற்றிய பிரதமர் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் என கூறி உரையை தொடங்கினார். வேளாண்மையை போற்றும் பொங்கல் விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதாகவும் தமிழக மக்கள் ஒருங்கிணைந்து இவ்விழாவை கொண்டாடுவதாகவும் தெரிவித்தார். சூரியன், பூமி மற்றும் விவசாயிகளின் கடின உழைப்புக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். आज पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है. दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं. उसमें मैं भी एक हूं. इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है. இந்த பொங்கல் விழாவில் கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் ஆகிய படக்குழுவினரும் பங்கேற்றனர். மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பாஜக மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், குஷ்பு, சரத்குமார் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்.